தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நீரினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன், ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம எப்பயுமே அவரோட அருகினிலே இருக்கணுங்கிற ஒரு ஆசையும் அதுக்காக அதற்கான செயல்பாடுகளையும் நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு இது இல்லை, இது இருக்குது, அது வேணும், அந்த மாதிரியான எல்லா கேள்விகளையும் தாண்டி அவர் என் கூட இருக்காருல்ல, அவர் பார்த்துக்குவாருங்கிற ஒரே ஒரு பதில் நம்மளை எப்பயும் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்குரியதாக இருக்கும் குட்டீஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாடல் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க பாடல். நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட நம்மளோட மனசில் நிறைவுங்கிறது நம்ம எப்பயும் அவருடைய அருகில் இருக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் குட்டீஸ். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் நமக்கு நிறைய ஆசைகள், நிறைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் கூட, ஆனால் அது எல்லாமே அதன்படி நடக்குதா அப்படின்னா அது ரொம்ப பெரிய கேள்விக்குறி தான் குட்டீஸ். நிறைய பேருக்கு அவங்க நினைக்கிற விஷயங்கள் அப்படியே நடக்கலாம், நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேருக்கு நினைக்காத காரியங்கள் ஆனால் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ்னால ரொம்ப நிறைவாக நடந்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு எதிர்பார்க்காமலே சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் இது எல்லாத்தையும் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, எது என்னவாக இருந்தாலும் கூட நான் அவரோட அருகில் இருக்கேன், அவர் என்னை அவருடைய செட்டைகள் நிழல்ல வச்சு பாதுகாத்துட்ருக்காரு. அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் எதுக்காகவும் சோர்ந்து போக மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை இறுக பற்றி பிடிச்சுக்குவேங்கிற அந்த ஒரு தாட் நமக்குள்ளே இருந்தால் போதும் குட்டீஸ். நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் அவருடைய விருப்பத்தின் படியாக நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த நாள்லையும் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 33:9 படியாம் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது குட்டீஸ். இந்த வசனம் இது வேற ஒரு சூழ்நிலையில் நம்ம பைபிளில் ரீட் பண்ணியிருந்தாலும் கூட இதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஒரு அருமையான பைபிளில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி பேசணும்னு ஆசையாக இருக்குது. அவர் தான் யார் அப்படின்னா யோனாங்கிறவங்க. எல்லாருக்குமே தெரியும், யோனா ஒரு பெரிய மீன் திமிங்கலத்தோட வயிற்றுல 3 நாள் வைக்கப்பட்டு அதன் பிறகு அவர் அந்த மீனோட வாயிலிருந்து கரைப்பகுதிக்கு கொண்டு வந்து விடப்பட்டாங்கங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் என்ன நோக்கம் இருந்தது, கடவுள் ஏன் இதை அனுமதிச்சாரு, அதுலேருந்து என்ன நம்ம கிட்ட சொல்ல வராருங்கிறத நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ். இந்த யோனாங்கிறவங்களை கடவுள் அழைத்ததுக்கான காரணம் அவருடைய மக்களான நினிவே மக்களுடைய பாவ செயல்களை பார்த்து அந்த பாவ செயல்கள்லேருந்து அவங்கள மீண்டு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக இந்த யோனாவை என்ன பண்ணாங்க, கடவுள் தெரிந்து கொண்டாங்க. ஆனால் அந்த நினிவே மக்கள் ரொம்ப கொடூரமான மக்களாக இருந்ததுனால இந்த யோனா அவர்களிடத்துல செல்றதுக்கு பயந்து கடவுளுடைய அந்த அழைப்பு இருந்தது கூட அறிஞ்சிருந்தா கூட அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, நினிவே மக்கள்கிட்ட போகிறத மறுத்துட்டு அவங்க கடவுளை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு கப்பல் ஏறி அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, போக ஆரம்பிச்சாங்க. அந்த சூழ்நிலைகளில் கடவுள் அதை கண்டு அந்த யோனாவுக்கு கடவுளோட திட்டத்தோட முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக அந்த கடலில் பெரிய புயல் காற்றை எழும்பி வர வச்சாரு. இதை பார்த்த உடனே அங்கிருந்த மாலுமிகளுக்கு கூட ரொம்ப பெரிய கஷ்டமாயிட்டு
தன் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா தாங்கள் விருப்பப்பட்ட தன்னுடைய கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ கூட அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கான காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும்னு அங்கே இருந்த எல்லாருடைய பெயர்களையும் ஒரு சீட்டில் எழுதி போட்டு அதை பார்த்தாங்க. அப்போது அதில் யார் பேர் வந்தது அப்படின்னா யோனாவுடைய பேர் தான் வந்தது. அதன் பின் யோனா தான் எந்த நோக்கத்துக்காக அந்த கப்பலில் வந்தேன், கடவுள் கொடுத்த எந்த திட்டத்தை நான் மறுத்து இதில் வந்தேங்கிறத அவங்கள்ட்ட எடுத்து சொல்லவும் கூட அவர் இன்னமும் சொன்னார், என்னை தூக்கி இந்த கடலில் எரிஞ்சிருங்க, நான் இந்த கப்பலில் இல்லை அப்படின்னா இந்த கப்பலுக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்னை தூக்கி இந்த கடலில் எரிஞ்சிருங்கன்னு சொல்லவும். ஆனால் அங்கே இருந்த மாலுமிகளுக்கு அதில் விருப்பம் இல்லை. எல்லாரும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த கடலுடைய அந்த புயலோட வேகம் என்ன பண்ணலை, குறையவே இல்லை. அப்போது தான் என்ன பண்ணாங்க, வேறு வழி இல்லாமல் யோனாவை தூக்கி அந்த கடலில் எரிஞ்சிட்டாங்களாம் குட்டீஸ். அப்போது யோனா அந்த கடலை தூக்கி எறியப்பட்ட உடனே அந்த கடலோட சீற்றம் எல்லாம் என்ன ஆகிட்டு அமைதியாயிட்டு அந்த கப்பலும் பாதுகாக்கப்பட்டுருச்சு. ஆனால் யோனா என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, கடலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி போக ஆரம்பித்த உடனே கடவுள் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு மீனுக்கு ஒரு அனுமதி கொடுக்குறாங்க, நீ போய் அந்த யோனாவை உண்ணும்படியாக கட்டளையிடவும் அந்த மீனும் யோனாவை எடுத்துக்கிச்சு. அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே தான் 3 பகல் 3 நாட்கள் யோனா என்ன பண்ணாங்களாம், அந்த இருளுக்குள்ளே இருந்து கடவுளை மன்றாடி தான் செஞ்ச தப்பை உணர்ந்து அவங்க என்ன பண்ணாங்களாம், ப்ரேயர் பண்ணாங்களாம் குட்டீஸ். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த 3 நாள் கழித்து மீண்டும் அந்த மீனுக்கு ஒரு உத்தரவு வந்திருக்குது, அந்த யோனாவை கடற்கரை ஓரத்தில் கொண்டு போய் கக்கும்படியா. யோனா அப்படியாகத்தான் ஒரு பெரிய திமிங்கலத்தின் வாயிலிருந்து என்ன பண்ணுறாங்க, கரைப்பகுதிக்கு வந்து விடுறாங்க. அந்த கரைப்பகுதி என்ன அப்படின்னா, யோனா எதுக்காக பயந்து எந்த பட்டணத்துக்கு போகிறதுக்காக பயந்து ஓடுனாங்களோ அதே நினிவே பட்டணத்தில் என்ன பண்ணிருச்சு, அந்த மீன் கொண்டு வந்து அந்த கரையோரமாக விட்டதாம். இந்த தடவை நான் கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக நிற்க மாட்டேன், கடவுளுக்கு உகந்த காரியத்தை தான் பண்ணுவேன்னு என்ன பண்ணாங்களாம், யோனா திரும்பியும் போய் அந்த நினிவே மக்களிடத்துல கடவுள் நீங்கள் மனம் மாறலைன்னா இந்த பகுதியை அழிக்க போகிறாங்க, அவங்க எல்லாரையும் அழிக்க போகிறாங்கங்கிற ஒரு அச்சுறுத்தலை அந்த அந்த கடவுள் கொடுத்த அந்த வாக்கை என்ன பண்ணாங்களாம், கொடுத்துட்டு வந்தாங்களாம். அதன் பின்பு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் மனம் திருந்தி 40 நாட்கள் அவங்க வந்து ப்ரேயர் பண்ணி செஞ்சுன்னு கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழணும், இல்லைனா கடவுள் நம்மளை அழிச்சிருவாங்கங்கிற ஒரு உண்மைத்தன்மையை யோனா மூலியமாக தெரியப்படுத்தினதை அவங்க ஏற்றுக்கொண்டு மனம் மாறினாங்களாம் குட்டீஸ். இப்படி இருக்கிற பட்சத்தில் யோனாவுக்கு ரொம்ப பெரிய கோபம். என்னாச்சு, நீங்கள் எப்படினாலும் இந்த மக்களை காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏன் இந்த எச்சரிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அப்போ தான் யோனா அதுக்கு சொன்னாங்க, யோனாவிடத்தில் கடவுள் சொன்னாங்களாம், நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சின்ன சின்ன உயிரினத்துக்கு கூட, இல்லை செடி மரம் கொடிகளுக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கரிசனையை காட்டுறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னுடைய மக்கள் ஏன் உயிர் மூச்சு பெற்று வாழ்ந்துட்டு இருக்கிற நினிவே மக்கள் எவ்வளோ கொடூரமாக இருந்தாலும் கூட அவங்கள மன்னிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், அவங்களுக்கு மனம் திருந்துறதுக்கு நான் ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி யோனாவுடைய இருதயத்தில் அந்த உண்மைத்தன்மையை புரிய வச்சாங்களாம் குட்டீஸ். இதன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக யோனா கடவுளோட திட்டத்தை தாண்டி அவர் மறுத்து போனாலும் கூட அந்த மீனோட நாவிலிருந்து அவங்க வெளியில் வரணுங்கிறது அந்த நினிவே பட்டணத்தில் தான். ஸோ அவர் சொல்ல அந்த விஷயம் நடந்திருக்குது. நம்ம லைஃப்லையும் நம்ம எங்கேயோ போயிட்டுருக்குறோம், எதை நோக்கி போயிட்டுருக்குறோம், என்ன நடக்க போகுது, இது எதுவுமே நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த மீனுக்கு உத்தரவிட்ட மாதிரி நம்மளோட வாழ்க்கைக்கும் கடவுள் உத்தரவு கொடுத்துருக்கிறாரு. அவர் சொல்ல நம்ம லைஃப்பில் எல்லாமே நம்மளே வேண்டாம்னு பயந்து மறுத்து ஓடுனா கூட நமக்கு அதனால் நன்மை கிட்டுங்கிறது அவருடைய கரங்களில் இருந்ததுன்னா நம்மளை அந்த இடத்துல கொண்டு போய் கண்டிப்பாக கடவுள் விடுவாங்க. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு தடைப்படாமல் இருக்க அவர் நம்மளை பார்த்துக்குவாங்க குட்டீஸ். ஸோ இந்த நாளில் நம்ம லைஃப்பில் அவர் சொல்ல எல்லாமே ஆகும், அவர் கட்டளையிட எல்லாமே நம்ம லைஃப்பில் நடக்கும். அந்த உண்மையை புரிஞ்சுக்குவோம், அவரோட திட்டத்துக்கு பயந்து ஓடாமல் அதுக்கு செவி கொடுத்து நம்ம லைஃப் அதன்படி நடக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம் குட்டீஸ். அதுக்காக ஏசப்பாட்ட கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா?
அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, இம்மட்டுமா எங்களை பலப்படுத்தின தேவன் யோனாவிற்கு காட்டிய அந்த திட்டத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. எங்களுடைய இருதயத்தை பலப்படுத்துங்க. இந்த நாளையும் கூட எங்களுடைய இருதயத்தை அதற்காக உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன்.